வந்தாரை வாழ வைக்கும் தமிழர்கள். இந்த ஒரு வாக்கியம் சொல்லும் போதும் சரி, கேட்கும் போதும் சரி, தமிழர்கள் ஆகிய நமக்கு ரொம்பவுமே ஒரு பெருமையான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா நமக்கு வந்தவங்கள வாழ வச்சுதான் திருப்பி அனுப்புன பழக்கமே கிடையாது. இன்னைக்கு நமக்கு எதிராகவே நம்ம யாரெல்லாம் வாழ வச்சோமோ அவங்களாலேயே தாக்குதல்கள் நடக்குது, அவங்களாலேயே அசம்பாவிதங்கள் நடக்குது இந்த தமிழ்நாட்டில் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவுமே மன வருத்தமாக தான் இருக்கு. இதுக்கெல்லாம் காரணமும் நம்ம தான். அசம்பாவிதங்களை நாமளே உள்ள கூட்டிட்டு வந்துட்டோம். அந்த விஷயம் உள்ள வரும்போது அசம்பாவிதமா இல்லை, ஆனா இப்போ அது நம்ம எல்லாருக்குமே பெரிய அசம்பாவிதமா மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மாதிரி தான் தெரியுது. நான் எந்த விஷயம் பத்தி பேசுறேன் அப்படின்னா, திருவள்ளூர் மாவட்டம் காட்டுப்பள்ளி அருகில் இருக்க L&T ஷிப் பில்டிங் கம்பெனி. இந்த கம்பெனியில வேலை செஞ்சிட்டு இருக்க வட மாநில தொழிலாளர்கள் இவங்க காவேரி கேம்ப் அப்படிங்கிற ஒரு ஏரியால 3600 பேர்கிட்ட தங்கியிருக்காங்க. ஒரு ரூம் மாதிரி கட்டப்பட்டு கொடுத்துருக்கு. நீங்களே நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, வட மாநில தொழிலாளர்களுக்கு நார்மலான ஒரு ரூம் மாதிரி போட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மாதிரி தான் இவங்க எல்லாருமே அங்கே தங்கிட்டு வராங்க. கடந்த 2ஆம் தேதி செப்டம்பர் 2025 அன்னைக்கு செய்தி ஊடகங்களில் பார்க்குற எல்லோருக்குமே மனம் பதைக்கக்கூடிய ஒரு காட்சிகளை தான் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அது என்ன காட்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது, போலீஸாரை அந்த பக்கம் இருக்கிற ஒரு கும்பல் கல்வீசி தாக்குற ஒரு காட்சி தான் அது. இது எதனால நடக்குது, என்ன பிரச்சனை அப்படிங்கிறது எல்லோருக்கும் ஒரு பெரிய யோசனையா இருந்துச்சு. பின் தான் அந்த தகவல் எல்லாமே வெளியே வந்தது. இதெல்லாம் பார்க்கும்போது தமிழ்நாட்டிலேயே தமிழர்கள் அகதியா ஆக போறாங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விகள் எழுந்திருக்கு. ஸோ காட்டுப்பள்ளி வடமாநில தொழிலாளர்கள் என்ன பண்ணாங்க, எதனால இந்த கலவரத்தில் ஈடுபட்டாங்க அப்படிங்கிறத விரிவாக பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்ன விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரியும். அது மட்டும் இல்லாமல் என்னோட சிந்தனைகளையும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். டிகோட் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதி பாபு. அசாம்கர் மாவட்டம் உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்தவர் தான் இந்த அமரேஷ் பிரசாத். இவருக்கு வயது 32லேருந்து 35 வரையும் இருக்கக்கூடும். ஒரு 1.5 மாதத்திற்கு முன்னாடி தான் இந்த கம்பெனியில சேர்ந்து இப்ப கலவரமான அந்த ரூம்ல தங்கிட்டு வராரு. இவர் கடந்த திங்கட்கிழமை 1ஆம் தேதி செப்டம்பர் 2025 அன்னைக்கு மது போதையில அவரோட தங்கும் அறை 1ஆம் மாடியில இருக்கு. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு இவர் ஏறி போய்கிட்டு இருக்காரு. போய்கிட்டு இருக்கும்போது கால் தவறுதலா கீழே விழுந்துடுறாரு. ஸோ விழும்போது கீழே இருந்த பெஞ்சில் இவரோட தலை அடிபட்டு மிகவுமே பெரிய காயம் ஏற்படுது. உடனே கம்பெனியோட ஆம்புலன்ஸ் மூலியமா ஸ்டான்லி மருத்துவமனைக்கு கொண்டு வந்திருக்காங்க. பட் கொண்டு வந்த நேரம் அன்பார்ச்சுனேட்லி அவர் இறந்துருக்காரு. ஸோ இதை கேட்ட சக தொழிலாளர்கள் எல்லோருமே போராட்டத்தில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட போராட்டத்தோட கோரிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கு, ஏதோ ஒரு சதி இருக்கு, இதை நீங்க விசாரிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நியாயமான விஷயம்தான். ஆனா மது போதையில படி ஏறும்போது தவறி விழுந்தவரை கிளீனா தெரியுது எதனால இவர் விழுந்தாரு அப்படிங்கிறது. ஸோ இதுல சூழ்ச்சி பண்ணவோ சதி இருக்கிற மாதிரியோ எங்களுக்கு சரியா தெரியல. அதனால இந்த விசாரணை எதுவும் நடக்காது அப்படிங்கிறது கிளியரா தெரியுது. அது மட்டும் இல்லாம போஸ்ட்மார்ட்டத்துக்கும் அனுப்பிட்டு தான் போலீஸ் இங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டைம்ல தான் இவங்க இந்த கோரிக்கைகளை சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு கோரிக்கை என்ன சொன்னாங்கன்னா, இறந்தவரோட வீட்டுக்கு கண்டிப்பாக ஏதாவது இழப்பீடு தரணும், ஏதாவது அமௌண்ட் தரணும் அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கை வச்சிருந்தாங்க. அங்க இருந்துமே 5 லட்சம் அவங்களுக்கு இழப்பீடா தர மாதிரியும், அது மட்டும் இல்லாம இந்த உடலானது அவங்களோட ஊருக்கு கொண்டு போய் சேர்க்கிற எல்லா செலவையுமே நிறுவனம் ஏத்துக்கிறதா கூறியிருந்த நிலைமையில இவங்க அந்த 5 லட்சம் அந்த குடும்பத்துக்கு போதாது, எங்களுக்கு மேலும் பணம் அப்படி இருந்தா மட்டும்தான் நாங்க இந்த போராட்டத்தை கைவிடுவோம், மறுபடியும் பணியை தொடருவோம் அப்படின்னு அவங்க தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருந்தது. இந்த பேச்சுவார்த்தை முத்திய நிலைமையில தான் இது கொஞ்சம் ரூடா போற மாதிரி ஆயிருக்கு. ஸோ இவங்க கல்லெத்து அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க வடமாநிலத்தவர்கள்.
ஸோ அந்த டைமில் போலீஸால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கிற ரீசனால் ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸை இறக்கியிருக்காங்க. அந்த போராட்ட களத்திற்கு வந்திருந்த நிறைய மீடியா சேனல்ஸ் எல்லாம் கூட கேமராவை கூட அடித்து உடச்சி அனுப்புன மாதிரி சில இடத்துல சொல்லப்படுது. ஸோ இதை அடுத்து ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் அங்கே வராங்க. ஸோ ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் வந்ததுக்கான காரணம் இவங்களை அடித்து உதைக்கணும் அப்படிங்கிறதுக்கான காரணம் இல்லை. ஆனால் இவங்க அதை தான் நினச்சிக்கிட்டாங்க. தன்னை தற்காத்து கொள்றதா அங்கே வந்த போலீஸ் எல்லாரு மேலேயுமே அங்கே இருக்கிற கல் கம்பு எல்லாத்தையுமே தூக்கி அடிச்சிருக்காங்க. என்னெல்லாம் அவங்க கையில் கிடைக்குதோ எல்லாத்தையுமே தூக்கி அடிச்சிருக்காங்க. இதுதான் அவங்களோட குணாதிசயம். அது இப்போதான் நமக்கிட்ட காட்டுறாங்க. இந்த கல்வீச்சின் போது தான் நம்ம போலீஸ் அதிகாரி ஒருத்தர் தலையில் அடிபட்டு அவருக்குமே ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கு. போலீஸுமே கல்லால் அடிச்சிருக்காங்க. இவங்களுமே கையில் ஷீல்டு வச்சுட்டு இவங்க கையில் கிடைச்ச கல்களையுமே எடுத்து அடிச்சிருக்காங்க. அப்பயுமே கண்ட்ரோல் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் புகை குண்டுகளை வீசி அங்கே இருக்கிற 100 பேரையுமே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் இருக்கிற 30 பேரை இப்போ ரிமாண்டும் பண்ணியிருக்காங்க. அந்த காட்சிகள்லாம் நம்மளால் நியூஸ் சேனலில் பார்க்க முடியுது. இந்த கல்வீச்சு காட்சியை பார்க்கும்போது தான் ரொம்பவுமே ஒரு பதற்றமான நிலைமை அங்கே நிலவி இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 1.5 மாதமே ஆன தொழிலாளி, அது மட்டும் இல்லாமல் பணியின் போது இறந்திருந்தா கூட கண்டிப்பாக அவங்க கேட்குற இழப்பீடு அதிகமாக கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, யோசிக்கலாம். ஆனால் இவன் குடிச்சிட்டு இவன் வீட்டுக்கு ஏறும்போது கால் தவறி விழுந்து இறந்துருக்கான். இதுக்கு யாராவது அதிகமாக பே பண்ண முடியுமா? இதற்கு அவங்க 5 லட்ச ரூபா கொடுக்குறேன்னு சொன்னதே பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் உடலை எடுத்துகிட்டு போய் அவங்க ஊரில் சேர்த்து தர்றதும் அவங்களோட பொறுப்பாக ஏற்றுருக்காங்க. இதுவே பெரிய விஷயம் தான் என்ன கேட்டால். ஏன்னா பணியில் இல்லாத போது எந்த வித நிறுவனத்திலையுமே இழப்பீடும் கொடுக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட உடலை ஊருக்கு கொண்டு போய் சேர்க்க மாட்டாங்க. இதுவே பணியின் போது இறந்திருக்காங்க அப்படின்னா, அதாவது நிறுவனத்தில் வேலையில் இருக்கும் போதே இறந்திருக்காங்க அப்படின்னா ஷோராக இதெல்லாமே பண்ணுவாங்க. பணம் கொடுக்கறதுல இருந்து அவங்களோட உடலை எடுத்துகிட்டு போய் அவங்க ஊரில் சேர்க்குற வரையும் எல்லா செலவுமே அந்த நிறுவனம் ஏற்றுக்கும். ஆனால் இது ஏற்கத்தக்கது கிடையாதுங்க. இது அராஜகம். ஒருத்தன் தானா வெளியே போய் குடிச்சிட்டு விழுந்து இறந்துட்டான் அப்படின்னா அவனுக்கு நிறுவனம் ஏன் பே பண்ணணும்னு தான் அந்த இடத்துல கேட்டிருக்கணும். ஆனாலும் காசு கொடுக்க ஒத்து இருந்திருக்காங்க. இப்போ இந்த மாதிரியான ஒரு கலவரத்தில் ஈடுபட்டது மன்னிக்கத்தக்க விஷயமே கிடையாது. அதுவும் இல்லாம போலீஸுக்கு தான் நம்ம எல்லாருமே பயப்படுவோம். எண்ட் ஆஃப் த டே போலீஸ் வந்துட்டாங்க அப்படின்னாலே எல்லோருமே அடங்கிடுவோம். அந்த லீகலா என்ன விசாரணை போகுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ரியாக்ட் பண்ணுவோம். ஆனா இவங்க போலீஸையே அடிச்சிருக்காங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய யோசிக்க வேண்டிய விஷயமா இது இருக்குன்றத நீங்க யோசிங்க. அவங்களோட ஊர்ல பிழைக்க சுத்தமா வழி இல்லாதனால தான் இங்க புலம்பெயர்ந்து வந்து இங்க இருக்கிற மக்களோட ஒத்து வாழ்ந்து அவங்களும் வேலை செஞ்சு அவங்களும் முன்னேறிட்டு இருக்காங்க. நிறைய பேரை நம்ம பார்க்கிறோம். நான் எல்லாரையுமே கெட்டவங்க அப்படிங்கிற பாயிண்ட்ல நான் பேசல. சில பேர் பண்ற இந்த மாதிரியான பிரச்சனைகளால எல்லோருக்குமே கெட்ட பேர் தான் வருது. நிறைய பேர் இங்க வந்து செட்டில் ஆகி நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது நம்ம கண்ணால பார்க்க முடியும். அவங்க அடுத்தவங்களுக்கும் உதவியா இருக்காங்க, அவங்களும் முன்னேறிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான சில பேரும் இருக்காங்க. அப்படி இருக்கிறவங்க மத்தியில இந்த மாதிரியான ஆட்கள் வந்து அவங்களுடைய பெயரையுமே கெடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பிழைக்க வேலையும் கொடுத்து தங்கறதுக்கான இடமும் கொடுத்து சம்பளமும் கொடுத்துருக்காங்க அந்த நிறுவனத்தார். ஆனா அவங்க கிட்ட இப்படி அராஜகமா கேட்கறது ஒரு பெரிய துரோகமாவும் எனக்கு தெரியுது. இவங்களோட ஆதிக்கம் தமிழ்நாட்டில் கொஞ்ச நாளாவே ரொம்ப அதிகமா ஆகிக்கிட்டு இருக்குங்க. அது நம்ம கண்கூடா பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்கோம். வட மாநிலத்தவர்கள் குற்றத்தில் ரொம்ப ஈடுபட்டு வந்துகிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு அரசு இதுக்கு ரொம்ப பெரிய
சட்ட திருத்தங்களை எழுதணும், சட்டங்களை தனியாவே எழுதணும். இப்படியே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா ஒரு நாள் தமிழர்கள் இங்கேயே அகதியாக்கப்படுவார்கள். நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி வந்தார வாழ வைக்கிற நம்மளையே இங்கே வந்து அடிச்சாங்க அப்படின்னா அவங்கள இங்கே வச்சிருக்கிறது சரியா இருக்குமா? எனக்கு தோன்ற ஒரு யோசனை. இன்னைக்கு போலீஸை அடிக்கக்கூடிய இவர்கள் நாளைக்கு அந்த ஏரியால மக்கள் எவ்வளோ பேர் நடமாடிட்டு இருக்காங்க, போறாங்க வராங்க. அங்க வடமாநிலத்தவர்கள் மட்டும் பணிபுரிகிறாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நிறைய பேர் இருக்காங்க, அங்கே நிறைய கம்பெனிகள் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் நாளைக்கு இவங்க அராஜகமாக வேற ஒரு வேலைகளில் ஈடுபட மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு என்ன நிச்சயம்? போலீஸுக்கே அங்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னா மக்கள் எப்படி அங்கே பாதுகாப்பாக இருப்பாங்க? இதுவே நாம் அவங்களோட ஊர்லேயோ அப்படி இல்லைன்னா வேற சில வெளிநாடுகள்லேயே கூட நம்ம தமிழர்கள் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் அங்கெல்லாம் அவங்களோட நிலைமைகள் என்ன அப்படிங்கிறது இப்போ சோஷியல் மீடியா வளர்ந்ததுக்கு அப்புறம் நமக்கு ஓரளவுக்கு புரிதல் இருக்கு. அப்படி இருக்கும் இந்த பட்சத்தில் ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் அந்த ஸ்ட்ரிக்ட் இல்லை அப்படிங்கிறது என்னோட கேள்வி. அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்ட்னஸ் இங்கேயுமே வரணுங்க. அப்போதான் எல்லோருக்குமே பயம் இருக்கும். எப்போ குற்றத்தில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்களோ இது முளையிலே கிள்ளி எரிஞ்சா மட்டும்தான் இதை வளராம தடுக்க முடியும். இந்த மாதிரி வட மாநிலத்தவர்கள் கலவரம் பண்றது இதுதான் முத தடவையா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாதுங்க. அம்பத்தூர்லயும் இதே மாதிரி ஒரு போராட்டங்கள் நடத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம திருப்பூர்ல அங்கே இருக்கிற உள்ளூர் ஆட்கள் யாருக்குமே வேலை கொடுக்கக்கூடாது, அப்படி வேலை கொடுத்தீங்க அப்படின்னா நாங்கள் வேலை செய்ய மாட்டோம் அப்படின்னு தமிழர்களை அடித்ததாக கூட தகவல்கள் கேள்விப்பட்டிருந்தேன். ஸோ இதெல்லாம் கேட்கும்போது ரொம்பவுமே மன வருத்தமாக தான் இருக்குது. தமிழ்நாடு தமிழர்களுக்கு இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே எழுது. அன்னைக்கு ஒரு சிறுமி மேலே கை வச்சாங்க. ஒரு சிறுவன் பள்ளிக்கு போயிட்டு திருப்பி வந்துட்டு இருக்கான். அவனை ஒரு வட மாநிலத்தவன் கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். அவனை அபியூஸ் பண்ணுறான். அவன் எதுக்காக அப்படி பண்ணுறாங்கிற தெரியல. ஆனால் மக்கள் பிடிச்சி சிறப்பான அடிகள் கொடுத்தாங்க. அதையுமே நம்ம நியூஸ் சேனலில் பார்த்துருந்தோம். அது மாதிரி மக்கள் ரொம்ப விழிப்புணர்வாகவும் இருக்கணும். அதுக்குன்னு நான் எல்லோரையுமே அடிக்கணும் உதைக்கணும் அப்படிங்கிற பாயிண்ட் நான் சொல்ல வரலங்க. உங்ககிட்ட அன்பா நடந்துக்கிறவங்கள கண்டிப்பா நீங்க அரவணைக்கணும். அதே நேரத்தில் அத்து மீறுறவங்க கிட்ட உங்களை தற்காத்து கொள்றதுக்காக நீங்க அந்த டைம்ல கொஞ்சம் விழிப்புணர்வா இருக்கிறது நல்லது தாங்க. ஸோ இப்படி ஒரு சிறுவன் இப்ப போலீஸ் மேலேயே கை வச்சிருக்காங்க அப்படிங்கிறப்ப இது சாதாரணமான விஷயம் இல்லை. இன்னமுமே இந்த கவர்மெண்ட் சைலண்டா இருந்துச்சு அப்படின்னா இது நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தமிழர்கள் இங்கே அகதி ஆக்கப்படுவார்கள். இதுதாங்க நிதர்சனமான உண்மை. சிறிது வருடங்களுக்கு முன்னாடி ஒரு வீட்டில் இருக்கிற டூலெட் போர்டு பார்த்துருந்தேன். அதாவது அது ஒரு வட மாநிலத்தவரோட வீடு. அங்கே இருக்கிற டூலெட் போர்டில் ஒரு விஷயம் எழுதப்பட்டிருந்ததுங்க. தமிழர்களுக்கு வீடு வாடகைக்கு கிடையாது அப்படிங்கிற ஒரு போர்டு பார்த்துருந்தேன். இல்லை இது எப்படி இருக்கு பாருங்களேன். நம்ம நாட்டில் அவங்க நாட்டில் பிழைப்பு இல்லாமல் இங்கே பிழைக்க இங்கே இருக்கிற சம்பாதியத்தையும் சம்பாதிச்சுட்டு அதில் வீட்டையும் கட்டிட்டு அதில் பார்த்தீங்கன்னா தமிழர்களுக்கே இடம் இல்லை, வீடுக்கு வாடகை கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயம் எழுதப்பட்டிருந்தது. நான் கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்துருந்தேன். ஸோ இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நீங்களே யோசிச்சுக்கோங்க. இப்போது சில விஷயங்களை இந்த கம்பெனி ஓனர்ஸ் ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயங்களை நான் சொல்கிறேன். அதாவது உங்களுக்கு ஆள் கிடைக்கிறாங்க அப்படின்னு ஃபுல்லாக மந்தையே எடுத்துகிட்டு இறக்காமல் அவங்க எங்கேருந்து வராங்க, அவங்களோட ஹிஸ்ட்ரி என்ன, பேக்ரவுண்ட் என்ன, அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இதுக்கு முன்னாடி அப்படிங்கிற கேரக்டர் பேக்ரவுண்ட் செக் கண்டிப்பாக பண்ணணுங்க. ஏன்னா அவங்க இங்கே பண்ணுற எல்லா குற்றத்துக்குமே உங்களோட நிறுவனத்தோட பெயர் தான் கெட்டு போகும், உங்களோட பெயருமே கெட்டு போகுங்க. ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஆரம்பத்திலேயே செக் பண்ணிவிட்டு நீங்கள் நிறுவனத்துக்குள்ளே பணிபுரிய விடுறது ரொம்பவுமே நல்லதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் திருவள்ளூரில் சிறுமி கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான அந்த கேஸை நான் உங்ககிட்ட வாசிக்கும் போதே சொல்லியிருந்தேன். எங்கேருந்து வட மாநிலத்தவர்கள் உள்ளே வந்தாலும் அவங்க எங்கேருந்து வந்தாங்க, எந்த வேலைக்கு வந்திருக்காங்க, எங்கே வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத எந்த ஓனர், அதாவது ஹோட்டலோட ஓனராக இருக்கலாம், ஒரு நிறுவனத்தோட ஓனராக இருக்கலாம், இவங்க கன்சர்ன் பர்சனை அனுப்பி அந்த கம்பெனியோ இல்லை ஹோட்டலோ இருக்கிற சரௌண்டிங்கில் வர போலீஸ் ஸ்டேஷனில் இவங்களோட டீட்டெயில்ஸை சப்மிட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். அது எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா அந்த சிறுமி வன்கொடுமையின் போது கிட்டத்தட்ட 10 நாள் ஆச்சுங்க. எங்கே இருக்கான், ஏதா இருக்கான், அவன் யார், எங்கேருந்து வந்தான் அப்படிங்கிறதே கண்டுபிடிக்க முடியலை. அப்படி இருக்கும் சுச்சுவேஷனில் இப்போ கலவரத்திலே இறங்கிட்டாங்க. அப்படிங்கிறப்ப இந்த சமயத்தில் ஓனராக இருக்கிற நீங்கள் இந்த விஷயங்களை பின்பற்றுறதில்ல எந்தவித தப்புமே இல்லை. இதை கொஞ்சம் உங்களோட ரூல்ஸில் கொண்டு வாங்க. கவர்மெண்ட் மட்டும் நினைச்சா எல்லாமே நடந்துரும் அப்படின்னு கிடையாதுங்க. மக்களாகிய நாமளுமே நம்மளால முடிஞ்ச சில முயற்சிகளை எடுத்து கவர்மெண்ட்டுக்கும் நாம சப்போர்ட் பண்ணணும். இதை அடுத்து
இது போல இங்க வந்துட்டு பணிபுரிஞ்சிட்டு இருக்க வட மாநிலத்தவர்கள், இது போல கலவரத்திலேயோ இல்ல குற்றத்திலேயோ ஈடுபடுற வட மாநிலத்தவர்கள் அந்த ஏரியால மட்டும் இல்லாம வேற எங்கேயுமே தமிழ்நாட்டில் வேலை செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சட்டம் கொண்டு வரணும். அவங்கள டோட்டலா டீடைன் பண்ணி அவங்களோட சொந்த ஊர்ல மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சட்டம் கொண்டு வரப்படணும். ஏன்னா அட்லீஸ்ட் வேலைக்காவது பயந்து இந்த மாதிரியான குற்ற செயலில் ஈடுபடாமல் இருப்பாங்க அப்படிங்கிறது தான் என்னோட சிந்தனை. இந்த வட மாநிலத்தவர்கள் மோஸ்ட்லி வர்றதுக்கான ரீசன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்காக தான் வராங்க. இப்போது எல்லாத்துக்குமே ஒரு சங்கம் இருக்குது. அதுபோல் கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் செய்கிறவன் ஈடுபட்டிருந்தான் அப்படின்னா அந்த சங்கத்தில் இவங்களோட ஃபோட்டோ போட்டுட்டு இவங்களோட டீட்டெயில்ஸை போட்டுட்டு இவங்களுக்கு யாருமே இதுக்கடுத்து வேலை கொடுக்க வேண்டாம், ஏன்னா இவங்க இந்த மாதிரி குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலை பரப்பி விட்டலாம். ஸோ அது மூலிமா இவங்கள ஈஸியாக டீடைன் பண்ண முடியும். இவங்களோட தண்டனை காலம் முடிஞ்ச பிறகும் இங்கே அவங்க ஒர்க் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சட்டம் தான் கொண்டு வரப்படணும் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். எக்ஸாம்பிளுக்கு காப்பே ரணசிங்கம் அப்படிங்கிற ஒரு மூவியில் விஜய் சேதுபதி, ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிச்சிருப்பாங்க. ஸோ இதில் விஜய் சேதுபதி அவர்கள் வெளிநாட்டுக்கு, அதாவது துபாய் எண்ணெய் நிறுவனத்திற்கு வேலைக்காக போயிருப்பார். ஆனால் அங்கேருந்து அவர் திரும்பி வரமாட்டார். அங்கேருந்து எந்த வித தகவலுமே வந்திருக்காது. பட் அவர் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார், அதனால அந்த டைமில் கலவரத்தில் இறந்துட்டார் அப்படிங்கிற ஒரு தகவல் மட்டும் வரும். ஸோ அந்த டைமில் ஒரு சீனில் ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க, போராட்ட செயல் மக்களோட சேர்ந்து போராட்ட செயல்களெல்லாம் அவர் ஈடுபட்டிருப்பார். ஸோ அப்போ ஒரு ஆஃபீஸர் கேட்பார், ஏன்பா இந்த மாதிரி போராட்டம் பண்ணவங்களெல்லாம் நீ ஏன் அமுச்சு விட்ட? அவங்க இங்கே போராடினாங்கன்னா கண்டிப்பாக அங்கேயுமே போய் அந்த வேலை தான் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்கங்க. அது மாதிரி தான் குற்ற பின்னணியை நம்ம முன்னாடியே விசாரிச்சிட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி எந்தவித விஷயமும் அசம்பாவிதமும் நடக்கிறத ஒரு அட்லீஸ்ட் 50% குறைக்கலாம். என்னோட கருத்து, வட மாநிலத்து பணியாளர்களை யாரெல்லாம் அடிபட்டிருக்காங்களோ அவங்களையுமே போலீஸ் ஆம்புலன்ஸ் ஏற்றி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு வராங்க. ஸோ பாருங்க, இவங்க மேலேயே தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இருந்தாலுமே அந்த நேரத்திலையுமே மனிதாபிமானம் அடிப்படையில் எல்லோரையுமே மருத்துவமனைக்கு காப்பாற்றி கொண்டு போய் சேர்த்திருக்காங்க காவலர்கள். அந்த காவலர்களுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் நான் இந்த வீடியோ மூலியமா தெரிவிச்சுக்கிறேன். இது போல வட மாநிலத்தவர்கள் ஈடுபடுற குற்ற சம்பவங்களுக்காக தனி சட்டங்கள் எழுதப்படணும், கடுமையான சட்டங்கள் எழுதப்படணும். அவங்க குற்றங்கள் செய்யவே பயப்படணும். ஏற்கனவே இங்க இருக்கிறவனுங்க பண்ற குற்றத்தையே சமாளிக்க முடியல, இதுல வேற வெளி மாநிலத்திலிருந்து வேற வந்து குற்றங்கள்ல ஈடுபடுறானுங்கன்னா அவங்களை எங்கிருந்துங்க சமாளிக்கிறது? அதனால அரசு இந்த பிரச்சனையில கவனத்தை செலுத்தி கண்டிப்பா இதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வருவாங்க அப்படிங்கிறத நம்புவோம். நம்ம சேனல்ல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம வீடியோ பார்க்குற நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்றது இல்லை. ஸோ கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிறது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாருக்குமே தெரியல அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த சம்பவத்தை பற்றின உங்களோட கருத்துக்களையுமே கமெண்ட்டில் போடுங்க. கண்டிப்பாக நான் எல்லாரோட கமெண்ட்டையுமே படிக்கிறேன். மேலும் இந்த மாதிரியான குற்ற சம்பவங்களை இப்படிலாம் தடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஐடியாக்கள் உங்களுக்கு இருந்தாலுமே அதையுமே கமெண்ட்டில் போடுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் ஜோதி பாபு. நன்றி.